வசனம், மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. பொய் சொல்லாது இருப்பாயாக, அதே வச்சுக்கோ. களவு செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது மோசையின் மூலமா ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. அந்த ஓய்வு நாளில் போய் ஒருத்தன் விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கான். ஐயோ, ஒரு நாள் ஒன்றும் வேலை செய்யக்கூடாது, இவன் போய் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறானே, என்னப்பா செய்யலாம் அப்படின்னோடனே முதல்ல ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவனை கல்லெறிஞ்சு கொல்லுங்கிறார். மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணம் 2-3 சாட்சியின் வாக்கினாலே அவன் சாகுறானே. இங்க ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. 29ஆம் வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் இரக்கம் உள்ளவர், மன்னிக்க தயவுபடுத்திருக்கிறார், உங்க பலவீனங்களை அறிந்திருக்கிறார். துணிஞ்சு மனப்பூர்வமா நம்ம பாவம் செய்தார் சொன்னவர் இன்னார் என்று நாம் அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. இது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா என்பதை நீங்க வாசிக்கிற புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு தானே. புதிய ஏற்பாடு தாங்க. நாங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு உபதேசம் இல்லை. பழைய ஏற்பாட்டோட புதிய ஏற்பாடு பயங்கரமானது. அங்க விபச்சாரம் என்று அவங்க நினைத்தது வேறு. ஆனா தேவன் சொன்ன விபச்சாரம் என்னன்னு இயேசு சொல்றாரு, நீ இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் செய்துட்டேன். அவங்க கொலை நினைச்சது வேற. இயேசு சொல்றோம், சகோதரனை பகைச்சாலே நீ மனுஷ கொலை பாதகனா இருக்கதான் புதிய ஏற்பாடு. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்கான். இயேசுடைய காரியத்துல விளையாடாதீங்க. சபை ஆராதனை நடக்கு. சபை ஆராதனை நேரத்துல 4 பேரா போய் டீ குடிக்க போற, இதை கொண்டாட போற, 4 பேரா போய் டாஸ்மாக்ல நிக்க ஆண்டவர் விடுவாரா? ஆண்டவர் விடுவாரா? அவருடைய கரத்துல விழுறது பயங்கரமா இருக்கும். நான் யாரையும் சபிக்கல, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். இப்பவும் எத்தனை பிழை பண்ணியிருந்தாலும் சரி, துணிகரமா செய்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நீ மனம் திரும்பி, ஆண்டவரே நான் இப்படிலாம் போய் பேசிட்டேன், ஆண்டவரே இப்படியெல்லாம் உங்களுடைய சமூகத்தை நான் அவமதிச்சிட்டேன், இப்படியெல்லாம் மற்றவங்க சபையை விட்டு போகிறதுக்கு நான் காரணமாக இருந்துட்டேன், இப்படியெல்லாம் மற்றவங்களை குத்தி கொதறி, ஆண்டவரே என்னை தெரியாமல் இப்படிலாம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னால் அந்த குடும்பம் நாசமாக போச்சு ஆண்டவரே என்று நீ கதறி அழுதால் கர்த்தர் இப்போதும் மன்னிக்க தயவுபடுத்திருக்கிறார். துணிகரமாக அவருடைய காரியத்தில் விளையாடாதீங்க.